Hi traders, எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஜேகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். நான் உங்கள் ஏஜேகே. இந்த வீடியோ எதுக்காகனா, நான் சும்மா சார்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இத்தேரியம் ஃபேரை பார்த்தேன். ஸோ இத்தேரியமில் டே சார்ட்டில் வந்து ஒரு ஹியூஜ் கேப் ஒன்று இருக்குது. ஏடிஎம்ஏ கேப் இருக்குது இத்தேரியம் டே சார்ட்டில். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட 400 USDக்கான ஒரு ட்ரேட் ஐடியா அன்றைக்கி எனக்கு விளங்குச்சு. ஸோ அது ஒரு குட்டி வீடியோவாக போடுவோம் தான் இந்த வீடியோ. வாங்க நேரடியாக சார்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கேப்பில் எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒன் டே சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஹியூஜ் கேப் உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த கேண்டில் எல்லாம் மிஸ் பண்ணி இந்த இடத்துல பெரிய ஒரு கேப்பாக இருக்குது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எப்பவும் போல் நான் வந்து இந்த வீடியோஸில் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மேலே அந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டால் ஸோ இப்போ நாங்கள் எங்களோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போகலாம். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ் ஆகி டவுன் ஆகி அப்பாகி டவுன் ஆகி அப்பாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுற வரைக்கும் ஒரு எலாமை செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு எலாமை செட் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோன்னா, மார்க்கெட் வந்து அந்த இடத்த க்ராஸ் ஆகும்போது எங்களுக்கு பீப் வரும். பீப் வந்தோன்னே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் க்ளோஸ் ரீடெஸ்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ இந்த 200 பிரேக் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணி ரீடெஸ்ட் 3 கேண்டில் கண்டினியூவேஷன் வரணும். ஸோ 3 கேண்டில் மீன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தொடர்ந்து 3 கேண்டில், ஆனால் கீழே வந்து அப்பாகி திரும்ப 3 கேண்டில் கண்டினியூவேஷன் வரணும். எங்களோட ஸ்னைப்பர் க்ரைட்டேரியா ஆன் சைட் இருக்கணும். ஸ்குவீஸ் ரிலீஸ் ஆகி இருக்கணும், மெக்டி க்ராஸ் ஆகி இருக்கணும், வைஸ் வேவ் வந்து ஸ்ட்ரென்த்தாக ஒரு ரெட் சிக்னலில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரேடை வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடுக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து 200க்கு மேலே வைங்க. ப்ராஃபிட் மார்ஜின் உங்களோட 50ல் வைங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒரு மார்ஜின் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மார்ஜின் கேப்பில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் திரும்ப வந்து அப்பாகி ஒரு 4000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நான் பார்த்த அந்த குட்டி இஎம்ஏ கேப். ஸோ இந்த கேப்பில் வந்து ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ட்ரேட் பிடிச்சிருந்தா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டெமோவில் ஒர்க் அவுட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.